இந்த காணொலியை பார்க்க வந்து எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கங்கள். இங்க ஒரு போலீஸ்காரர் இருக்காரு. அவரு மர்மமான முறையில மரணப்பட்டு போறாரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு அவரோட மரணத்துல ஒரு சந்தேகம் இருக்கு. அவரோட மரணத்துல பல மர்மங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களோட பையன் போலீஸ் ஆகி இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அப்பாவோட கேஸு கூட ஒரு 2 கேஸ் கனெக்ட் ஆகுது. அந்த 2 கேஸ்லயுமே பல அமானுஷங்கள் இருக்குது. ஸோ இப்போ அதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணாங்க அப்படின்னா தான் அப்பாவுக்கு என்ன நடந்தது அப்படின்றது தெரியும். இதனால நாயகன் முதல்ல இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சு படிப்படியா அப்பாவோட கேஸுக்கு போகும்போது படத்தோட முடிவுல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு கொடூரமான ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ட்விஸ்ட் கண்டிப்பா அன்னைக்கு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அப்படின்னு நம்பிக்கையில தெலுங்குல ஒரு கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய முக்கிய கவனிகா அப்படின்ற இந்த படத்துக்குள்ள உங்களுக்கு கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைட்ல நள்ளிரவுல ஒரு 2:30 மணிக்கு காமிக்கிறாங்க. போலீஸ்காரங்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை எதுவும் இல்லை அப்படின்றதுக்காக எல்லாரும் ஒரு மாதிரி மந்தமா அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு போன் கால் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு டெட் பாடி கிடைக்குது, உடனடியா நீங்க அங்க வர முடியுமான்னு சொல்ல இந்த மொத்த போலீஸ்காரங்களும் அந்த இடத்துக்கு போய் இறந்து போய் கிடக்கிறது யார் அப்படின்ற மாதிரி பார்க்க ஒரு பயங்கரமான ஷாக். அவங்களோட எஸ்ஐ, அதாவது இவங்க போலீஸ் ஸ்டேஷனோட எஸ்ஐ இறந்து போயிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அங்க இருக்க எல்லாரும் ஷாக்கோட நின்றுகிட்டே இருக்கும்போது ருத்ரா அப்படின்னு ஒரு போலீஸ்காரர் மட்டும் என்னையா பாக்குறீங்க, இது ஒன்றும் புதுசு கிடையாதுல்ல, எல்லா வாட்டியும் ஒருத்தர் இறந்து போவாரு, இந்த வாட்டி நம்மளோட சீனியர் இறந்து போய் கிடக்குறாரு, அவ்வளவுதான், ஆக வேண்டிய வேலையை பாருங்கயா அப்படின்ற மாதிரி கூட இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு இந்த விஷயத்த ஈஸியா கடந்து போயிடுறாங்க. அடுத்து என்னாச்சு அப்படின்றதெல்லாம் காமிக்கல. அப்படியே கட் பண்ணா பல வருடங்கள் கழிச்சு நாயகனான விரான் அப்படின்றவர் கிட்ட போகுது. சோ இப்ப இறந்து போனதா ஒரு போலீஸ்காரர் காமிச்சாங்க இல்லையா, அவங்களோட பையன் தான் இவர். அப்பா மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்ற மாதிரி பல நாள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இவருக்கு ஒரு கான்ஸ்டபிள் வேலை கிடைக்க ஆரம்பிக்குது. அதுவும் எந்த ஸ்டேஷன்ல அப்படின்னா அப்பா இறந்து போனார் இல்லையா, அதே ஸ்டேஷன்ல தான். சோ அம்மா இவருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி அனுப்புறாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அங்க ருத்ரா அப்படின்ற ஒரு எஸ்ஐ இருக்கான். அதாவது உன்னோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் அவனுக்கு உங்க அப்பா மேல பயங்கரமான கோபங்கள்லாம் இருந்தது, நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது, அந்த பிரச்சனை எதுவும் நீ ஃபேஸ் பண்ணக்கூடாது, அவங்க கிட்ட பார்த்து நடந்துக்கணும் என்ன அப்படின்ற மாதிரி பேசி இவரை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா காட்டுக்கு நடுவுல இருக்க ஒரு 4 பேர், ஒருத்தர் மட்டும் பாத்தீங்கன்னா பை எடுத்துக்கிட்டு உள்ள போக அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே எல்லாம் கரெக்டா நடக்குதுல, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு கேட்கும்போது எங்க எதுவுமே பண்ண முடியல, இங்க வர போலீஸ்காரங்க பயங்கர கெடுக்குடியா இருக்கானுங்க, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லும் போது இந்த 4 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. எந்த பக்கம் நாயகன் கிட்ட வந்தோம் அப்படின்னா முதல் நாள் இவரோட வேலை. சோ எந்த பிரச்சனையும் இல்லாம ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி லெட்டரை கொண்டுகிட்டு உள்ள போகும்போது ஒரு திருட்டு பையில போட்டு பயங்கரமா எஸ்ஐ அடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் இவர் இது எல்லாத்தையும் பாக்குறாரு. ஒரு நபர்கிட்ட போய் லெட்டர் கொடுக்கும்போது அவருக்கு இறந்து போன எஸ்ஐயோட பையன் தான் இவர் அப்படின்னு தெரிஞ்சதோ கொஞ்சம் மரியாதை. ஒரு டப்பா இங்க எல்லார்கிட்டயுமே நல்ல முறையில தான் நடந்துகிட்டார். ஆனா இப்ப இருக்கா இல்லையா, அவர் ரொம்ப மோசமானவர்ப்பா, இதனால நீ பார்த்து சூதானமா இருந்துக்கோ என்ன அப்படின்ற மாதிரி அவருக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுத்து இவரோட வேலைகள் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்குறாங்க. சோ முதல் நாள் அப்படியே ஓடி போயிடுது. கட் பண்ணா இவரோட வீட்டுக்கு காதலி வராங்க. அவங்க கூட பேசுறது மூலமா நமக்கு தெரியிற விஷயங்கள் என்ன அப்படின்னா இவருக்கு இந்த போலீஸ் ஆகணும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. அப்பா இறந்து போயிட்டார், அது ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அப்பாவோட வேலையான போலீஸ் அதிகாரி அப்படின்ற வேலையை இவர் கையில் எடுத்திருக்கார். அது மட்டும் இல்லாம அப்பா இறந்து போனதுல சில மர்மங்கள் இருக்கு. அவரை யார் கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இன்ன வரைக்கும் இந்த போலீஸ்காரங்க கண்டே பிடிச்சிருக்க மாட்டாங்க. அதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவர் இந்த வேலையில இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிக்கும் போது அடுத்த நாள் காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு நபர் வந்து, ஐயா என் பையன் காணாம போய் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது, கரெக்டா ஆகஸ்ட் 22 அன்னைக்கு காணாம போறான், இன்ன வரைக்கும் ஒரே ஒரு தகவல் கூட கிடைக்கல, என்னதான் நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வழக்கம் போல ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்கவங்க எல்லாம் ஏதாவது சொல்லி அனுப்பலாம் ட்ரை பண்ண இந்த விஷயத்த நாயகன் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. பட்டுன்னு இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுற விஷயம் என்ன அப்படின்னா இவரோட அப்பாவும் இறந்து போனது ஆகஸ்ட் 22 தான். சோ ரெண்டும் கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணும்போது ஆனா கூட இருக்கவங்க அனுமதிக்கல. உன்னோட வேலை என்ன, நீ அதை மட்டும் பாருப்போ அப்படின்ற மாதிரி இவரை அனுப்பும்போது அந்த சமயம் பார்த்து ஒரு திருட்டு கேஸ் வர ஆரம்பிக்குது. அந்த ருத்ரா இருக்கார்ல எஸ்ஐ, அங்க இருக்க ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிடுறாரு. இந்த மாதிரி அந்த இடத்துக்கு போய் என்னென்னலாம் காணாம போயிடுச்சு அப்படின்ற ரிப்போர்ட்டை மட்டும் எடுத்துட்டு வா, மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நாயகனையும் பாக்குறாரு. அவன் சும்மா தானே இருக்கான், நீ அவனையும் கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப நாயகன் அங்க போக ஆரம்பிக்கிறாரு. கூட இருக்க கான்ஸ்டபிள் உங்க வீட்டுல எங்க திருட்டு போயிடுச்சு, என்னென்ன நகைலாம் திருடு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிக்கிட்டு நம்ம வேலை முடிஞ்சது, இதை நம்மளோட சீனியர்ஸ் விசாரிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போகலாம் ட்ரை பண்ணும்போது நாயகன் மட்டும் அவ்வளவுதானா, இங்க விசாரணை தொடங்க வேண்டாமா, காணாம போனது இங்க தானே, இன்னொரு நாள் வந்து விசாரணை தொடங்கினா அது நல்லா இருக்காது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உங்களோட நகை எங்க காணாம போயிடுச்சு அதை நான் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு புடவை இருக்கு. அந்த புடவையில இருக்க ஒரே ஒரு நூல் மட்டும் இந்த வீட்டுல நகை காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அவங்களோட
பையனோட வாட்ச்ல இருக்க ஆரம்பிக்குது. இது மூலமா பையன் அந்த பீரோக்குள்ள கையை விட்டுருக்கான். அந்த நகையும் அவன் தான் எடுத்திருக்கான் அப்படின்ற விஷயத்த அந்த ஸ்பாட்ல கண்டுபிடிச்சு கொடுக்கும்போது இது அந்த சீனியர் ஆபீசர் கிட்ட போக ஆரம்பிக்குது. உங்ககிட்ட என்ன சொன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்களோட அப்பா எவ்வளவு பெரிய உயர் அதிகாரியாவனா இருக்கட்டும், ஆனா நீங்க இங்க வெறும் ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் தான், இதனால உங்களோட தகுதிக்கு மேறின வேலைகள் எல்லாத்தையும் நீங்க பண்ணக்கூடாது என்ன அப்படின்ற மாதிரி எல்லார் முன்னாடியும் அவரை கேவலப்படுத்திட்டு, இனிமேல் உனக்கு இருக்க ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா, இங்க இருக்க எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுக்கணும், அதை மட்டும் கரெக்டா பண்ண என்ன அப்படின்ற மாதிரி அந்த வேலைகள் எல்லாத்தையும் விட்டு இவரை கொச்சப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல தான் அப்பாவோட ஃபைல் இருக்கு இல்லையா, அது இன்னும் வரைக்கும் போலீஸ்காரங்களால முழுமையா முடிக்கவே படல. இன்னொரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களோட அப்பாவோட ஃபைல் காணாம போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இந்த கேஸ் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா, அப்பவே இந்த ஃபைல் காணாம போயிடுச்சா இல்ல எரிஞ்சு போயிடுச்சா அப்படின்னு கன்ஃபியூஷன்ல தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது நாயகனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா இறந்து போனது ஒரு போலீஸ் உயர் அதிகாரி, இவங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்லாம என்னோட அப்பா இறந்து போனதுக்கு கரெக்டா ஒரு நபர் காணாம போயிருக்காரு. எனக்கு என்னமோ இது ரெண்டும் இன்டர் கனெக்ட் ஆகுற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி காணாம போனதா கேஸ் கொடுத்திருக்கா இல்லையா. அந்த கேஸோட டீடைல் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த டேட்டா ரூமுக்கு போகும்போது அங்க ஜென்ரலான கம்ப்ளைண்ட் தான் எழுதப்பட்டிருக்கு. தன்னோட பையன் காணாம போயிட்டா கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதனால இதை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இல்லையா, அந்த நபர்கிட்டே போய் விசாரிக்கும் போது அந்த காணாம போன நபரோட பேர் புருஷோத்தமன் அப்படின்றது ஒரு ஆர்ஜேவா இருக்காரு. அவரோட வாழ்க்கையில அவருக்கு எல்லாமே நல்லபடியா தான் போய்கிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் அவர் எங்க போனார் என்ன ஆனார் அப்படின்றதுன்னு தெரியல. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இன்ன வரைக்கும் என்னோட பையனை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்கப்பா, என் பையன் இல்லாம என்னோட வாழ்க்கையை இருண்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. அவருக்கு அதாவது காணாம போன நபருக்கு ஒரு மனைவி இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் இப்ப தெரிய ஆரம்பிக்குது. கல்யாணமான கொஞ்ச நாள்ல தான் அவர் காணாம போயிட்டார். இதனால அவங்கள விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக முதல்ல ஒரு மாதிரி பதட்டமா இருக்காங்க. நாயகன் உட்காந்து பேசும்போது அவங்க அப்படி இப்படின்னு பேசி தன்னோட கணவரை நினைச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. சரியா கோஆபரேட் பண்ற மாதிரி தெரியல. இதனால நாயகனோ என்னோட அப்பாவோட கேஸோ இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. கரெக்டா அதே டேட்ல என்னோட அப்பா மரணப்பட்டிருக்கார். ஸோ நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தை வச்சுதான் இந்த கேஸை என்னால அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க இது மூலமா வாயை திறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களோட ஃபேமிலி ஒரு வெல் செட்டில்டான ஃபேமிலி தான். தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய மாப்பிள்ளைகளை தேடிக்கிட்டே இருக்கும்போது இவங்க வெல் செட்டில்டான இந்த புருஷோத்தமனை தான் முடிவு பண்றாங்க. ஸோ அவர் கூட கல்யாணம் நடந்து முடிய ஆரம்பிக்குது. இவரோட மனைவிக்கும் இவருக்கும் அழகு அப்படின்றது ரொம்ப ரொம்ப தூரம் இருந்தாலே ஒரு நல்ல பையன் அப்படின்றதுக்காக இந்த கல்யாணம் நடந்து முடியும் போது அவங்களுக்கு முதலிரவு அப்படின்றது சீக்கிரமா வைக்கவே இல்லை. ஒரு நல்ல நாள் பார்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி 3 நாள் தள்ளி போடும் போது இந்த 3 நாளும் தன்னோட கணவரை புரிஞ்சுக்கணும், அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்ற மாதிரி மனைவி கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போகும் போதெல்லாம் அவர் ஒண்ணு மொபைல் போன்ல இல்லைன்னா தன்னோட வேலை அப்படின்ற மாதிரி இவங்களை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. முதல்ல இவங்க கல்யாணமான புதுசு அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பல முறை இவங்க பேசணும், அது எங்கேயாவது வெளியே கூட்டு போகணும் அப்படின்னு எல்லாம் அப்ரோச் பண்ணும்போது இவர் பிடி கொடுக்கறதா தெரியல. எல்லாத்தையும் அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கும்போது முதலிரவு அப்படின்றது கூட இவங்களுக்குள்ள நடக்கவே இல்லை. இதனால இவங்க ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. கணவர் வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சோகமா நின்றுகிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இவங்களுக்கு சோசியல் மீடியால இஷான் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட இருந்து மெசேஜ் வர ஆரம்பிக்குது. வழக்கம் போல நிறைய ஆண்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை நம்ம கடந்து போயிடலாமே நினைக்கும் போது எக்கச்சக்கமான மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கு. தனிமையில இருந்த அவங்களுக்கு இது ஒரு மாதிரி அப்படியே பிடிக்க ஆரம்பிக்குது. அவருக்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போற போக்கில் அவர் கூட நல்லா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியும் கணவர் வேலை உண்டு தான் உண்டு, அவர் வீட்டுக்கு வர்றது வேலைக்கு போறது அப்படின்ற ரொட்டீன் விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு நடுவுல இவங்களோட கான்வர்சேஷன் அதிகரிக்குது. அது நிறைய கால எல்லாத்தையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் திடீர்னு ஒரு நாள் இவங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கே வர பதட்டப்படுறாங்க. இவர் எங்கிருந்து வெளியே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க, எனக்கு ஒரே ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா குடிச்சிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன்னு சொல்லி அவங்க கிட்ட அப்படி இப்படி நடந்துக்கும் போது பயப்படுறாங்க. இங்கிருந்து வெளியில அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அவரை பேசி கீசி அனுப்புறது மூலமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் தப்பு அப்படின்றது அந்த சமயத்துல தான் இவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. இதனால இவரை கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அவர்கிட்ட இருந்து மெசேஜ் எக்கச்சக்கமா வந்துகிட்டே இருக்கிறதால ஒன்னும் புரியல. ஆனா அந்த சமயத்துலதான் இவங்களோட கணவரும் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட அப்படியே ஒழுங்கா பேச ஆரம்பிக்கிறாரு. இது நாள் வரைக்கும் ஒரு மாதிரி டென்ஷன்ல இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு இனிமேல் நம்ம புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்போம். நான் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்ததும் பக்காவான ஒரு பிளான போட்டு நம்ம ஹனிமூன் போறோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா பேசிட்டு போக இவங்க யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஈஷான் இவங்களுக்கு ஒரு தொல்லையா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் போடுறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படின்ற மாதிரி நேர்ல சந்திக்க கூப்பிடும் போது அந்த நபர் அங்க வராது. இவங்க பேசி புரிய வைக்கலாம் ட்ரை பண்ணும்போது அந்த நபர் வந்ததுக்கான காரணமே இவங்களை அடையணும் அப்படின்றதுக்காக தான். இவங்க வேற மாதிரியான விஷயங்களை சொல்லும் போது அது எப்படிமா மெசேஜ் எல்லாம் அவ்வளோ ஆர்வமா பண்ணிட்டு இப்போ என் கணவர் தான் எனக்கு பெருசு இது தப்பா படுது அப்படின்னு சொன்னா
விட்டுருவோம்னா எனக்கு நீ வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட தகாத முறையில நடந்துக்கலான்னு போகும்போது அவங்க பயங்கரமா இது எல்லாத்தையும் அப்படியே புறக்கணிச்சுட்டு ஓடி போய் கதவை சாத்திக்கிறாங்க. இவர் பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது அவங்க கதவை திறக்கிறதா தெரியல. சரி இன்னைக்கு நாள் சரியில்லைன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் நான் மறுபடியும் வருவேன், அப்போ இந்த விஷயங்கள்லாம் நடந்தே தேரும் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து பயணிக்க ஆரம்பிக்க இவங்க உள்ள கொஞ்ச நேரம் இருக்காங்க. அந்த நபர் இங்க இருந்து போயிட்டார் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதோ வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. முதல் வேலையா அவரோட கான்டாக்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட போன்ல ஒரு ரத்த துளி விழ ஆரம்பிக்குது. ஒன்னும் புரியல. மேல எல்லாம் கை வச்சு பாக்குறாங்க, எங்க இருந்து வருது அப்படின்னு மாதிரி மேல திரும்பும் போது பால்கனியில அந்த இஷானோட பிணம் ஒரு இடத்துல குத்தி தொங்க விடப்பட்ட நிலையில இருக்க ஆரம்பிக்குது. அதுவும் கொடூரமான முறையில இவர் அந்த இடத்துல இறந்து போய் கிடக்கும் போது இவங்களுக்கு பயங்கரமான ஷாக். என்ன பண்ணுதுன்னு புரியல. வேகமா இவங்களோட கணவருக்கு, அதாவது அந்த ரூமுக்குள்ள ஓடி போய் இவங்களோட கணவரோட அப்பாக்கு அப்படின்னு மாதிரி மாத்தி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது யாருமே கால் எடுக்கிறதா தெரியல. இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்றது புரியாம மறுபடியும் வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. இவங்க இப்ப உள்ள போறதுக்கு முன்னாடி டெட் பாடியை பார்த்திருப்பாங்க இல்லையா, வெளியில வந்து பார்த்தா அந்த டெட் பாடியை காணோம், ரத்த கரைகள் எல்லாம் அங்கேயே தான் இருக்கு. சோ இந்த டெட் பாடி எங்க போச்சு அப்படின்ற குழப்பத்துல இருக்காங்க. அப்படியே இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க இப்ப ரெண்டு விஷயம். ஒண்ணு, இவங்களோட காணாம போன கணவர் எங்க போயிருக்காரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இன்னொன்னு, அந்த டெட் பாடி எங்க போச்சு அப்படின்றதையும் கண்டுபிடிக்கணும். அண்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதே ஆகஸ்ட் 22 கூட தான் கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. சோ அப்பாவோட கேஸ கையில் எடுத்தவருக்கு இப்போ வேற ஒரு 2 கேஸ் உள்ள வந்துருச்சு. அதுவும் பல மர்மங்கள் இதுல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துலதான் அந்த ஸ்டேஷன்ல இருக்க ஒரு உயர் அதிகாரி ரொம்ப கொடூரமான முறையில அந்த பழங்குடியினர்களால சாகடிக்கப்படுறாரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. போய் பார்க்கும்போது எல்லா போலீஸ்காரங்களுக்கும் ஷாக்கு. அந்த ருத்ரா இருக்கா இல்லையா, அவருக்கு சீனியர் போன் பண்ணி என்னதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு, எத்தனை போலீஸ்காரங்க, ஒன்னு சரியான ஆக்ஷன் எடு, இல்லைன்னா இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி கட் பண்ண இந்த பக்கம் நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. ரொம்ப ப்ரூட்டலான முறையில இங்க ஒரு போலீஸ்காரர் இறந்திருக்காரு. இதையும் நம்மளோட அப்பா இருக்கா இல்லையா, அவர் இறந்து போனதையும் மேட்ச் பண்ணி பார்த்தா இது ரெண்டுத்தையும் ஒரே ஆள் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாமே அப்படின்ற மாதிரி அப்பாவோட ஃபைலத்தை எல்லாம் போக அது அங்க கிடைக்கவே இல்லை. இதனால சம்பவம் நடந்த அன்னைக்கு நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, போட்டோகிராஃபரை தேடி அலைய ஆரம்பிக்க அவர் மூலமா இவருக்கு ஃபைல் கிடைக்க ஆரம்பிக்குது. ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த ஊர்ல போலீஸ்காரங்களுக்கும் பழங்குடியினர்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு மாதிரி சொன்ன இல்லையா, அந்த விஷயம் இவருக்கு ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. ஒருவேளை இது அவங்க பண்ணிருக்கலாமோ அப்படின்னு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டார்டிங் சீன்ல ஒரு 4-5 பேர் மறைமுகமா சந்திச்சாங்க இல்லையா, அதுல இருக்க ஒரு நபர் கிட்ட போக ஆரம்பிக்குது. நாயகனுக்கு சந்தேகமா இருக்கு. அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது மூலமா அந்த குரூப்பை கண்டுபிடிக்கிறாரு. ஐயா, நாங்க இங்க சண்டை போடணும் அப்படின்னு மாதிரிலாம் வரல, என்னோட அப்பா உங்களுக்கு நிறைய உதவிகளை பண்ணியிருக்காரு, அதை என் கண்ணு முன்னாடி நான் பார்த்திருக்கேன், எனக்கு தேவையானது எல்லாமே என்னோட அப்பாவை கொலை பண்ணது யார் அப்படின்றது மட்டும்தான். இந்த 2 போட்டோஸையும் பாருங்க, இது ரெண்டுத்தையும் நீங்க தானே பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ ரீசெண்டா ஒரு போலீஸ்காரர் இறந்து போனார் இல்லையா, அவரை கொலை பண்ணது இவங்க தான். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்கள ஒருத்தர் தான் அந்த போலீஸ்காரர். சரி, நம்மள ஒருத்தன் போலீஸ் ஆயிட்டான், நமக்கு நல்லது பண்ணுவா, நம்மளோட பழங்குடியினர்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவா அப்படின்ற மாதிரி பார்த்தா கெட்ட விஷயங்கள பண்ணிக்கிட்டே இருக்கான். இதனால கோவப்பட்டு நாங்க அவனை கொலை பண்ணுமே தவிர உன்னோட அப்பா எங்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு தம்பி, இதனால நாங்க அவரை எப்படி கொலை பண்ணுவோம், நாங்க அவரை கொலை பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல நாயகனுக்கு இன்னமும் இங்க சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா எந்த சைடு போனாலும் அடுத்த கட்டத்துக்கு லீடே கிடைக்கல. ஒரு மாதிரி குழம்பி போறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்டக் ஆகி நிற்கும் போது அந்த சமயத்துலதான் அவரோட காத்துல இருக்காங்க இல்லையா உள்ள வராங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது என்னோட வாழ்க்கையில நான் ஏதாவது ஒரு விஷயத்துல ஸ்டக் ஆயிட்டேன் அப்படின்னா அதை முதல்ல இருந்து ஆரம்பிச்சேன் அப்படின்னா எனக்கு கிளியர் கட்டா என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும்னு சொல்ல இதை இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது புருஷோத்தமன் ஒரு 6J அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் வேலை செஞ்ச இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அங்க போய் நம்ம விசாரிக்கவே இல்லையே அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அங்க போகும்போது 2 பேர் தான் இவர்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுவும் ஸ்ட்ரேஞ்சா பண்ற மாதிரி தெரியல. காணாம போன அன்னைக்கு கரெக்டா அந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி அன்னைக்கு இந்த புருஷோத்தமனுக்கு ஒரு பெரிய ஷோ ஒன்று இருந்திருக்கு. சிரஞ்சீவி பர்த்டே அப்படி இருந்தாலே இவர் தான் அதை பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. அந்த சமயத்துல இவர் ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்தார். இவர் வருவாரு நாங்க காத்துக்கிட்டே இருக்கும்போது வரவேல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தான் சார் புரியலன்னு சொல்லும் போது இங்க இவருக்கு நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த புருஷோத்தமனுக்கு ஒரு வீடு இருக்கு, அதுவும் ஃபார்ம் ஹவுஸ் செட்டப்ல இருக்குன்னு தெரிய ஆரம்பிக்க நாயகன் அங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு நடுவுல எஸ்பி கிட்ட இருந்து நாயகனுக்கும் அவர் கூட ஒரு சின்ன போலீஸ் உதவுறாருன்னு இருக்குல்லையா, 2 பேருக்கும் அழைப்பு. இவங்க பண்ண வேலைகளால டிரான்ஸ்பர் தான் கிடைக்க போகுதோ அப்படின்ற மாதிரி நைட்டு 7 மணிக்கு கூப்பிட்டு இருக்காரு. அதை அப்புறம் பார்த்து போவோம் அப்படின்ற மாதிரி நாயகன் இங்க போய் அந்த வீடு ஃபுல்லா செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு.
பயங்கர தூசியா இருக்கு. நாங்க ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இவருக்கு ரெக்கார்டர் ஒன்று கிடைக்க ஆரம்பிக்குது. அது லோ பேட்டரியா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்லன்னு பிளே பண்ண ஆரம்பிக்க இந்த காணாம போன புருஷோத்தமன் ரெக்கார்ட் பண்ண விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்கே ஒரு அதிர்ச்சி தான். காரணம் என்ன அப்படின்னா, இவரோட மனைவி கிட்ட விசாரிக்கும் போது நான் ரொம்ப அட்டாச்சா இருந்தேன், என்னோட கணவர் தான் என்ன வெறுத்துக்கிட்டே இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது அங்க நடக்கவே கிடையாது. இவரோட வாழ்க்கையில இவருக்கு ரொம்ப ரொம்ப பிளஸ்ஸா இருக்கிறது இவரோட வயசான ஆர்ஜேவா இருக்கா இல்லையா, இவர் பேசுறத எல்லாரும் மகிழ்ச்சியோட கேட்பாங்க. ஆனா இவரோட வாழ்க்கைக்குள்ள நெகட்டிவா இருக்க ஒரே ஒரு விஷயம் இவரோட தோற்றம் அப்படின்றத, அவருக்கு அழகு கம்மியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாட் இவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இவரோட மனைவி ரொம்ப அழகா அமைய ஆரம்பிக்கிறாங்க. புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மனைவி, அழகான மனைவி இருக்கு, அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட நெருங்கி பேசலான்னு போகும்போதெல்லாம் அவங்க முகம் கொடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் நைட் ஒரு 3 நாள் தள்ளி வச்சாங்கன்னு இருக்கு இல்லையா, அந்த சமயத்துல இவர் தான் எவ்வளவோ பேசணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க, இக்னோர் பண்றாங்க. அவங்கள கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக வெளியில போலாமா, உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இங்க இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவரோட மனைவி மட்டுமே தான். இதனால ஒரு மாதிரி வெக்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. முதல்ல இது கல்யாணமான புதுசு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருந்தாலும் போக போக தன்னை அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதும், தன்னோட தோற்றம் தான் இது ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்க ஆரம்பிக்க, அந்த சமயத்துல தான் அந்த ரெக்கார்டர்ல இது எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டு, அப்ப நான் ஒரு பெரிய முடிவெடுத்தேன்னு சொல்லும் போது பட்டுன்னு இது ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. நாயகன் சார்ஜ் போடலான்னு போகும்போது அங்க சார்ஜ் இல்ல, கரண்ட் போயிடுது. இதனால இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன நடந்தது அப்படின்றது தெரியல. பிரசன்ட்ல எஸ்பி கூப்பிட்டுருக்கா இல்லையா, அங்க பயணப்படும் போது இவர் கூட இருக்க கான்ஸ்டபிள் வர லேட் ஆகுது. இதனால நாயகன் மட்டும் அங்க போகும்போது எஸ்பி ஒரு அசந்த நேரமா பார்த்து தலையிலே இரும்பு கம்பி எடுத்து அடிக்கும் போது பொத்துன்னு விழுந்து போக, என்ன தம்பி ஓ அப்பா மாதிரியே நீயும் வந்து இங்க பெரிய பிரச்சனை பண்ண பாத்திருக்கே அப்படின்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது ருத்ரா இருக்கா இல்லையா, முன்னறிவிப்பு இல்லாம எஸ்பியை பாக்குறேன்னு போக இங்க நடக்கிற விஷயங்கள் அப்படியே ஷாக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. ஒரு ஓரமா நின்று கவனிச்சுக்கிட்டே இருக்க, இங்க தம்பி நீ இப்ப சாக போற, சாகிறதுக்கு முன்னாடி உன் அப்பாவோட ஃபைல நீ இத்தனை வருஷங்களா தேடிக்கிட்டு இருக்க, அது உனக்கு தெரிஞ்சாகணும் இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நீ சந்தோஷமா சாகலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் உள்ள கூப்பிட்டு போறாரு. இந்த எஸ்பி இருக்கா இல்லையா, அவருக்கு ஒரு பெரிய பெரிய பிரச்சனை இருக்கு. முதல் மனைவியை கல்யாணம் பண்றாரு, குழந்தை பிறக்கல. சரி, 2வது மனைவியை கல்யாணம் பண்ண அவங்களுக்கும் குழந்தை பிறக்கல. சோ இவர்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. 2வது மனைவியும் ஒரு பயங்கரமா காயப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இவர் கிட்ட வரும்போதெல்லாம் இப்ப பண்ணி என்ன ஆக போகுது, உன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி கேவலப்படுத்தி அனுப்பும் போது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல தொட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாந்திரிகவாதி கிட்ட போக ஆரம்பிக்க, அது மூலமா இவங்க ஒரு கொடூரமான வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அமாவாசை ஆச்சு அப்படின்னா ஒரு குழந்தைய பிடிச்சி அந்த குழந்தைய பலி கொடுக்கணும். அந்த ரத்தத்தால இவர் மொத்தமா குளிச்சார் அப்படின்னா இவருக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள அந்த ட்ரைபல் மக்கள் இருக்காங்க இல்லையா, அங்க இருக்க ஒவ்வொரு குழந்தைகளையும் அமாவாசை ஆச்சு அப்படின்னா கடத்திக்கிட்டே இருக்கு. இவங்க எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லி பாக்குறாங்க, யாரும் கண்டுக்கல. ஏன்னா பண்ணிக்கிட்டு இருக்கிறது எஸ்பியோட ஆளுங்க தான் இல்லையா. இதனால இந்த விஷயம் நாயகனோட அப்பா கிட்ட போக ஆரம்பிக்குது. ஒரு குழந்தை 2 குழந்தைனா பரவாயில்ல, இத்தனை குழந்தைகள் காணாம போயிட்டு இருக்கு, இது என்னவா இருக்கோ அப்படின்ற மாதிரி தேடி அலைய ஆரம்பிக்கும் போது இதுக்கு பின்னாடி ஒரு நரபலி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் எஸ்பி இதுல இருக்காரு அப்படின்றதும் தெரிய ஆரம்பிக்குது. உங்களோட மூட நம்பிக்கைக்கு அளவே இல்லாம போயிடுச்சா அப்படின்ற மாதிரி அதை எல்லாத்தையும் தடுக்கணும்னு போகும்போது அந்த இடத்துல இவங்களோட அப்பா, அதாவது நாயகனோட அப்பா துடிதுடிக்க சாகடிக்கப்படுறாரு அப்படின்ற மாதிரியும் இந்த விஷயம் வெளியில போகக்கூடாது, ஆனா இதை பார்த்தவனும் உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி எல்லாத்தையும் பக்காவா ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ல ஒரு போலீஸ்காரர் இறந்து போனாலையா, அதுக்கு காரணம் கூட இந்த சம்பவம் தான். ஸோ நாயகனோட அப்பா இறந்து போறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணிட்டு, இப்போ நீயும் சாக போற தங்கோ அப்படின்ற மாதிரி அடிக்கலான்னு போகும்போது நாயகன் இப்போ இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் இவர் தான் இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டார். இதனால தன்னோட அப்பாவை கொலை பண்ணவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல எஸ்பியால அடி தாங்க முடியல. அங்க பொத்தன்னு விழுந்து போனது உள்ள அந்த ருத்ரா வர ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி பேச முடியாம மன்னிப்பு எல்லாத்தையும் கேட்டுட்டு இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சீனியர் லெவல்ல கொண்டு போய்கிட்டே இருக்க, எல்லாரும் வந்து அடிப்பட்டு கிடக்குற அந்த எஸ்பியை கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது நாயகன் வேக வேகமா ஓடிப்போய் அந்த ரெக்கார்டர் இருக்கு இல்லையா, அது கூட ஒரு போனையும் சார்ஜ் போடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க, இங்க ஒரு சில விஷயங்கள் பிளே ஆகுது. அது என்ன அப்படின்றத ஃபர்தரா காமிக்காவா அப்படியே கட் பண்ண அந்த புருஷோத்தமனோட மனைவி அப்படின்ற மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு இங்க 2 விஷயங்கள் இருக்கு. நான் உங்களோட வீட்டுக்கு வந்தப்பே சோஃபாக்கு பின்னாடி உங்களோட கணவரோட போனை நான் கண்டுபிடிச்சேன், சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. அது கூடவே அவங்களோட ரெக்கார்டரையும் நான் கண்டுபிடிச்சேன். அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெளிவாச்சு. அந்த மிச்ச விஷயங்களை
விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க வாயை திறந்தா மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க ஒரு பயங்கரமான, அதாவது கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயத்துக்குள்ள போக ஆரம்பிக்குது. தன்னோட மனைவி தாங்கிட்ட பேச மாட்டாங்க, ஒரு அழகான கணவரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த புருஷோத்தமன் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கடைசியா ரெக்கார்டர்ல கூட அதனாலதான் நான் ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா. அந்த முடிவு என்ன அப்படின்னா ஃபேஸ் மாஸ்க் அப்படின்ற ஒரு விஷயம் ஆன்லைன்ல இவருக்கு எதிர்ச்சியா அது பார்க்க ஆரம்பிக்குது. அதை தேடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தங்களுக்கு என்ன மாதிரி ஃபேஸ் வேணுமோ அதை அவங்க முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயம் இவருக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. தன்னோட மனைவி கிட்ட அதை அப்ரோச் பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி நிறைய காசை கொடுத்து ஒரு ஃபேஸ் மாஸ்கை வாங்க ஆரம்பிக்க அந்த விஷயம் வேற யாரும் கிடையாது, இஷான் அப்படின்ற ஒரு கேரக்டர் இவரோட மனைவியோட வாழ்க்கைக்குள்ள வந்தாரு இருக்கு இல்லையா, அந்த நபர் தான் இவர். ஸோ ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். ஃபேஸ் மாஸ்கை போட்டுக்கிட்டு தான் இவர் வேற ஒரு கேரக்டரா பிளே பண்ண ஆரம்பிக்கிறார். தன்னோட மனைவிக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஃபேக் ஐடி மூலமா. அவங்க ஒவ்வொரு நாளும் இதை பார்த்துக்கிட்டு திடீர்னு ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சதோ இவருக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்க ஆரம்பிக்குது. ஏன்னா இவரோட மனைவி வேற திசையில போய்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட இதை பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவங்க கூட வீட்டுக்குள்ள போனா இல்லையா, அப்போ இது எல்லாத்தையுமே என்ன மாதிரி அவங்க ரியாக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கணுன்றதுக்காக தான் போக போக அவங்களுக்கு இவரை பிடிக்கல. அதாவது இந்த ஃபேஸ் மாஸ்க்ல இருக்க இஷானை பிடிக்கல. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கணவரை இவங்க பிடிக்காம தான் இருந்தாங்க இல்லையா. கணவர் இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா பாத்துக்கிறது, அது இவங்களை தாங்கிட்டு இருக்கா இல்லையா. இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களோட கணவரை இவருக்கு பிடிக்க வைக்க ஆரம்பிக்குது. இதனாலதான் கடைசியா இதை பேசி முடிக்கணும் அப்படின்றதுக்காக அன்னைக்கு இவரை வீட்டுக்கு கூட்டிருப்பாங்க. ஸோ அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இவங்க கதவு எல்லாத்தையும் சாத்துக்கிட்டு வெளியே இருந்திருப்பாங்க இல்லையா. அவரோட வாழ்க்கைக்குள்ள வேண்டாம் அப்படின்ற மாதிரி தள்ளிட்டு பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்களே. அப்போ இஷானா இருக்க இவருக்கு பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா தன்னோட மனைவி எந்த விதமான தப்பு பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவருக்கு ஒரு ஹேபிட் ஒன்று இருக்கு, எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றது. இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியில இருந்து இங்க வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எதிர்த்து அவர் நடந்து வந்தாருன்னு சொன்ன இல்லையா, அங்க ரெக்கார்ட் பண்ணும்போது நரபலி கொடுத்தாங்களே அந்த விஷயத்த போன்ல பதிவு பண்ணிட்டாரு. அவங்க ரூமுக்குள்ள இருக்கும்போது இவர் மாடிக்குள்ள இருந்துகிட்டே இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க என்ன பண்ணுதுன்னு புரியல. அப்பதான் பக்கத்து தெருவுல எஸ்பி வீடு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்பரை தேடி கண்டுபிடிச்சு கால் பண்ண இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கதே அவர் தான் இல்லையா. தம்பி நீ எங்கேயும் போகாத, அங்கே இரு, நான் வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்ல இங்க இந்த நபருக்கு இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம மாறு வேஷத்துல இருக்கும், இந்த ஃபேஸ் மாஸ்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது. அவர் வந்தாருன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து வேகமா ஓடி வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு கால் வழுக்கி அப்படியே அந்த கூர்மையான பால்கனி பக்கத்துல இருக்க ஒரு சிலையில அப்படியே விழுந்து போக இவரோட உடம்புல இருந்து ரத்தம் சுட்ட ஆரம்பிக்குது. துடி துடிக்க அந்த இடத்துல இறந்து போகும்போது அந்த புருஷோத்தமரோட மனைவி வெளியே வராங்க. இதை கவனிக்கிறாங்க. பயந்து போய் உள்ள போய் போன் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. அந்த சமயம்னு பார்த்து எஸ்பி இங்க வரும்போது அவர் இறந்து போய் கிடக்குறாரு. இதனால அந்த டெட் பாடியை கொண்டு போயிட்டாரு. ஏன்னா டெட் பாடி கூட நமக்கு பிரச்சனையா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அவரோட வீட்டு பின்னாடி தான் இந்த எல்லாத்தையும் புதைச்சிருக்கு. ஸோ புதைச்சது எல்லாத்தையும் தோண்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாஸ்க் மட்டும் இன்னும் அப்படி மக்கி போகாத மாதிரி இருந்திருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாயகன் காமிச்சு சோசியல் மீடியா அப்படின்றது ஒரு கெமிக்கல் மாதிரி அது சரியான அளவுல கலந்தது அப்படின்னா நம்ம நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம். இதுவே கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை அது எடுத்துரும். ஸோ எந்த விஷயமே அளவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி நாயகன் அவங்கள பார்த்தோம் நம்மளை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் இந்த படத்துல வந்து எக்கச்சக்கமான ட்விஸ்டுகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.